ஹலோ! தளபதி விஜயோட கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் பத்தின அப்டேட்ஸ்லாம் எப்பயுமே ரொம்ப ஹைப்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதுவும் ரொம்ப முக்கியமா இது விஜயோட கடைசி படம் அப்படின்னு தெரிஞ்சதுனால, அவருடைய ரசிகர்கள் மத்தியில இந்த படம் ரொம்பவே ஆர்வத்தையும், எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்குது. இந்த நிலையில அந்த படத்தோடைய ஷூட்டிங் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு இவ்ளோ ஹைப் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இந்த காம்போ. டைரக்டர் வினோத் அண்ட் விஜய் காம்போ ரொம்பவே எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காம்போ. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சுப்ரித் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு வேலைகளை மொத்தமா முடிச்சிட்டோம். இந்த படம் ரொம்ப சூப்பரா பிரில்லியண்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடென்ட்டா சொல்லியிருக்கிறாரு. இப்ப ரீசெண்டா ஜனநாயகன் படத்தோட கிளிம்ஸ் ஒன்று வெளியாச்சு இல்லையா? அது கூட ரசிகர்கள் மத்தியில பயங்கர ஆர்வமா வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. படத்தை பொறுத்த வரைக்கும் கதை அம்சத்தை தாண்டி அதோடைய ஸ்லீக் விஷுவல்ஸும் இம்பாக்ட்ஃபுல்லான பிரசன்டேஷனும் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. விஜயோட ஸ்டார் பிரசன்ஸ், வினோத்தோட இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஃபார்முலா அண்ட் அனிருத்தோட எனர்ஜெட்டிக் ஸ்கோர் இது எல்லாமே ஜனநாயகன் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுனால படம் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்ல இருக்குது. அதனால ரசிகர்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஒரு ஸ்வீட்டான விஷயம் கூட நடந்துச்சு. படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பாடலுடைய ஷூட்டிங்காக தனுஷ் கிட்ட அவருடைய படத்துக்காக போடப்பட்ட ஒரு செட்ல இந்த பாடல் நாங்க ஷூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் டீம் கேட்டிருக்காங்க. விஜய்க்கும் தனுஷ்க்கும் எப்பயுமே ஒரு நல்ல பாண்டிங் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் அழகா எப்பயுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவாங்க. சோ அந்த வகையில தனுஷ் விஜயோட படத்தோட ஷூட்டிங்காக தன்னுடைய செட்டை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரஸா சொல்லிட்டாரு. இதனால இன்டர்நெட்ல இத பத்தி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. நயன்தாராவோட நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியில நானும் ரவுடிதான் படத்தோட படப்பிடிப்பு தளத்துல எடுக்கப்பட்ட சில ஷார்ட்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக தனுஷ் அவங்க மேல கேஸ் போட்டு 10 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் கேட்டிருந்தாரு. சோ அதை குறிப்பிட்டு தனுஷ் நயன்தாரா கிட்ட மட்டும் தான் ஸ்ட்ரிக்டா இருக்காரு, மத்த எல்லார்கிட்டயும் ரொம்ப ஜெனரஸா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் இப்போ முடிவடைஞ்சிருச்சு. ஃபிலிம் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கறனால அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்டே டியூன்ட்.